வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காந்தி சங்கராபரணி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புதுச்சேரி வளர்ச்சி ஆலோசனைக்குழு கூட்டம் தலைமைச் செயலக கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள 5 பேரவை தொகுதிகளுக்கு அரசு சார்பில் தினமும் 20 லிட்டர் குடிநீர் கேன் விநியோகிக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காந்தி சங்கராபரணி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்பு உண்டு. அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை 2 ஐனங்களாக பிரித்துள்ளனர். தை முதல் ஆணி வரை உள்ள 6 மாதம் உத்தராயண காலம் என்றும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தாட்சாயன காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 அமாவாசையும் வழிபாட்டிற்கு புண்ணிய தினம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாதம் வரும் அமாவாசைகளில் தங்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த நிலையில் தை அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காந்தி சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள கோவில்கள், விழுப்புரம், கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் இருந்து உற்சவர் சிலைகி கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்தவாரியும் நடைபெற்றது. குறிப்பாக மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள், காமாட்சி அம்மன், சாரம் சுப்பிரமணியர், லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோவில், கௌசிக பால சுப்பிரமணியர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் கொண்டு வரப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வளர்ச்சி ஆலோசனைக்குழு கூட்டம் தலைமைச் செயலக கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு கவர்னர் கைலாசநாதன் தலைமை தாங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள், திட்டக்குழு உறுப்பினர்கள், அரசு செயலர்கள், துறை தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள் வளர்ச்சி திட்ட செயல்பாடுகள், வருவாய் வழிமுறைகள் பற்றி தங்களது ஆலோசனைகளை வழங்கினர். புதுச்சேரியில் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள 5 பேரவை தொகுதிகளுக்கு அரசு சார்பில் தினமும் 20 லிட்டர் குடிநீர் கேன் விநியோகிக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார். குடிநீரின் தரம் குறித்து பொதுப்பணித்துறையானது பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர்களுடன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இதில் டிடிஎஸ் அளவு அதிகமுள்ள பகுதிகளில் உடனடியாக கூடுதல் குடிநீர் சுத்திகரிக்கும் கருவிகளை நிறுவவும், பழுதடைந்தவைகளுக்கு சீரமைத்து பயன்படுத்தவும் உத்தரவிட்டார். அத்துடன் நகர் பகுதியில் டிடிஎஸ் 1500 எனும் அளவுக்கு அதிகமான நிலையில்
ஆழ்துளை கிணறுகளில் இருந்து பெறப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க வளாகங்களில் சேமிக்கவும், அதன்பின் குடிநீர் சுத்திகரிப்பு கருவிகளை நிறுவி நீரை சுத்திகரித்து கேன்களில் அடைத்து வீடுகளுக்கு தலா 20 லிட்டர் வீதம் விநியோகிக்கவும் உத்தரவிட்டார். புதுச்சேரி நகராட்சியில் உருளையம்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, காமராஜர் நகர் ஆகிய தொகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு முதல் கட்டமாக 15 நாட்களுக்குள் கேன் மூலம் குடிநீர் வழங்க அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி நகராட்சியில் உருளையம்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, காமராஜர் நகர் ஆகிய தொகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு முதல் கட்டமாக 15 நாட்களுக்குள் கேன் மூலம் குடிநீர் வழங்க அறிவுறுத்தினார். நீர்நிலைகளில் இருந்து சுத்திகரித்து மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்கும் வரை இடைக்கால ஏற்பாடாக இந்த முறை தொடர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும், மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசை கண்டித்தும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர், மீனவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலங்கை அரசை கண்டித்தும் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் பங்கேற்ற மீனவ பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும், ஆதரவற்றுள்ள குடும்பத்தினருக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து ஒப்பாரி வைத்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற் கேடயம் வழங்கப்பட்டது. SSLC பொதுத் தேர்வு மார்ச் 2024 அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி 100% தேர்ச்சி பெற செய்தமைக்காக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற் கேடயம் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளிக்கு புதுச்சேரி குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது. சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற் கேடயத்தை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் குடியரசு தின விழாவில் மேதகு கவர்னரிடம் பெற்றுக்கொண்டார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பள்ளி நிர்வாக குழுவின் சார்பாக பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காந்தி வீதி, ஈஸ்வரன் கோவில், முத்துமாரியம்மன் கோவில் வீதியை சுற்றியுள்ள கழிவுநீர் வாய்க்கால்கள் குப்பை கழிவுநீர் தேங்கி உள்ளதால் கொசு உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி நகரம் முழுவதும் கடந்த காலங்களை விட கொசு உற்பத்தி அதிகமாகி வருகிறது. கடந்த காலங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் வீதி வாய்க்கால் மூலம் வெளியேறும். தற்போது கழிவுநீர் பாதாள சாக்கடையில் கலப்பதால் பாதாள சாக்கடையில் கொசு உற்பத்தியை அதிகரிக்கும் தொழிற்சாலையாக மாறிப்போய் உள்ளது. கழிவுநீர் பாதாள சாக்கடையில் உற்பத்தியாகும் கொசுக்கள் தடுப்பதற்கு கொசு மருந்து தெளிக்கப்படுவதில்லை. கழிவுநீர் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதியில் வெளியேறுவதாலும் கழிவுநீர் வாய்க்கால் நகராட்சி ஊழியர்களால் நாள்தோறும் சுத்தம் செய்யப்படாத காரணத்தினால் புதுச்சேரி காந்தி வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதியை சுற்றியுள்ள கழிவுநீர் வாய்க்கால்கள் குப்பை கழிவுநீர் தேங்கி உள்ளதால் கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயகரமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அமைச்சர்
பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் நலனை பாதுகாக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டு உடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாகூர் தொகுதியில் 62,60,60,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் பாகூர் மாஞ்சாலை முதல் சித்தேரி அணைக்கட்டு வரை வாய்க்கால் ஓரமாக 42,49,000 ரூபாய் செலவில் பாதுகாப்பு இரும்பு தடுப்பு அமைக்கவும், குருவிநத்தம் சொரியாங்குப்பம் சாலையில் சண்டிகேஸ்வரி கோவில் முதல் குருவிநத்தம் தகனமேடை வரை 20,20,000 ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் மாறன், திமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காந்தி சங்கராபரணி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புதுச்சேரி வளர்ச்சி ஆலோசனை குழு கூட்டம் தலைமைச் செயலக கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள 5 பேரவை தொகுதிகளுக்கு அரசு சார்பில் தினமும் 20 லிட்டர் குடிநீர் கேன் விநியோகிக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.